மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்தையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறார். முஸ்லிம் என்றால் அல்லாஹ் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்கள் முஸ்லீம். ஹஷ்யத் என்று சொல்கின்ற ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய, ஒரு மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய, ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அழிவை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஹஷ்யத் என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம். எப்போது ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வாரோ அந்த நேரத்தில் உலகத்துடைய சோதனைகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், உலகத்தில் மனிதர்களால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் எல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமாக மாறிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ள அடியார்களாக, அல்லாஹுக்கு முன்னால் அடிமைகளாக, அடிமைத்துவத்தை உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைத்து, அந்த மனிதர்களில் மிகவும் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக முஸ்லீம்களை அல்லாஹு தஆலா அல்லாஹுவை ஏற்று வாழக்கூடிய முஃமின்களை உயர்த்தி கண்ணியப்படுத்தி சிறப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டு விதமான அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் மனிதர்கள் செய்கின்ற இரண்டு விதமான அமல்களை குர்ஆனுடைய ஆரம்பம் சூரத்துல் ஃபாத்திஹா தொடக்கம் குர்ஆனுடைய கடைசி வரைக்கும் மனிதர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அடிப்படையில் இரண்டு வகைகள். ஒன்று, மனிதர்கள் உடல் உறுப்புகளின் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள். உடம்பின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த சக்தி, அல்லாஹ் கொடுத்த பார்வை, அல்லாஹ் கொடுத்த செவிப்புலன், அல்லாஹ் கொடுத்த ஏனைய உடல் ரீதியான சக்திகளின் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள். இன்னும் சில அமல்கள் ஒரு மனிதன் உடம்பால் செய்யக்கூடிய அமல்களை விட உயர்ந்தவைகளாக, சிறந்தவைகளாக அல்லாஹு தஆலா மனிதர்கள் உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். முஃமின்களுடைய அடையாளம் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூரா லுக்மானில் அல்லாஹு தஆலா முழுமையாக ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்றான்.
ஏகத்துவத்தை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் வைக்க வேண்டிய நம்பிக்கைகள் சம்பந்தமாக பேசுகின்றான். மறுமையுடைய வாழ்வு சம்பந்தமாக எல்லாம் அல்லாஹ் சூரா லுக்மானில் மிக அதிகமாக அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சூரா லுக்மானில் உலகத்தில் முஃமின்கள் செய்யக்கூடிய இரண்டு வகையான அமல்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அல்லதீன யுகீமூன ஸலா வ யுத்தூன ஸக்கா வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். கண்ணியமானவர்கள், இந்த இடத்திலே மனிதர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் 2 வகை. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். தொழுகை என்பது உடம்பால் செய்யக்கூடிய அமல். ஜக்காத் என்பது பணத்தால் செய்ய வேண்டிய அமல். மூன்றாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா யகீன் என்று சொல்லக்கூடிய ஈமானில் ஏற்படக்கூடிய உறுதியான நம்பிக்கை, அல்லாஹு மீது ஒரு அடியான் வைக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை, விசுவாசம், இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்கள், எனவே வெறுமனே உடம்பால் மாத்திரம் அமல் செய்வதற்கு மனிதர்கள் படைக்கப்படவில்லை. மாறாக உடம்பால் செய்யக்கூடிய அமல்களை விட சில அமல்கள் மனிதர்கள் உள்ளத்தால் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் குர்ஆனில் மனிதனுடைய உடல் உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய அமல்களை விட அதிகமாக ஒரு மனிதன் உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஈமான், இறையச்சம், தக்குவா, பணிவு, இது போன்ற உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஆரம்பம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத அற்புதமான ஒரு ஆயத், ஒரு சூறாவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா இது கண்ணியமானவர்களே முழு குர்ஆனுடைய சாராம்சம், முழு குர்ஆனுடைய சுருக்கம் சூரத்துல் ஃபாத்திஹா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் நிவாரணத்தை, மருந்தை வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்தையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறான். 2 விதமான அமல்களையும், உடம்பால் செய்ய வேண்டிய அமல்களையும் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களையும் சூரத்துல் ஃபாத்திஹா பேசிக்கொண்டிருக்கிறது. அதுதான் குர்ஆனுடைய சுருக்கம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழ வேண்டும். 5 நேர தொழுகைகள் 17 ரக்காத்துக்கள். 17 ரக்காத்துக்களிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு முஃமின் ஓத வேண்டிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா கண்ணியமானவர்களே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹா 7 ஆயத்துக்கள். அந்த 7 ஆயத்துக்களில் ஆரம்ப 5 ஆயத்துக்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். ஒரு துஆவுக்காக வேண்டி 5 ஆயத்துக்களில் 5 வார்த்தைகளின் மூலமாக 4-5 அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி, அல்லாஹ்வை அல்லாஹ் என்று சொல்லி, ரஹ்மான் என்று சொல்லி, ரஹீம் என்று சொல்லி, ரப் என்று சொல்லி, மாலிக் என்று சொல்லி, மஅபூத் என்று சொல்லி அல்லாஹ்வை நாம் புகழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நேர்வழியை கேட்கின்றோம், நேரான பாதையை கேட்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த வார்த்தைகளிலே அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். ஒரு நாளைக்கு 17 தடவைகள் எங்களுடைய நாவினால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மொழிந்து கொண்டிருக்கிறோம். மொழிய வேண்டும், ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்கிறோம்? யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், உன்னையே வணங்குகின்றோம் என்று அல்லாஹுக்கு முன்னால் நாம் சொல்வதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய முகஸ்துதி இல்லாமல் போக வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்கள் புகழ்கிறார்கள், மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதற்கு எந்த அமலையும் நாங்கள் செய்துவிடக்கூடாது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் கழியப்பட வேண்டும்.
அல்லாஹ்வுக்காக என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வுக்காக என்ற தன்மையை உள்ளத்தில் ஈயாக்க நஅ்புது என்று சொல்வதன் மூலமாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. வஇய்யாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், நீதான் எனக்கு உதவ வேண்டும், என்னுடைய கருமங்களை பொறுப்பேற்றவன் நீதான், நீதான் உதவ வேண்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்வதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை இல்லாமல் போக வேண்டும். ஈயாக்க நஅ்புது என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் எதையும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற இஹ்லாஸுடைய உணர்வை ஏற்படுத்த வேண்டும். வஇய்யாக்க நஸ்தஈன் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அற்பமானவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் கேவலமானவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு பிச்சைக்காரன், அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பணிவை உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் உலக முஸ்லீம்களை ஒரு நாளைக்கு 17 தடவைகளுக்கும் அதிகமாக ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று அல்லாஹ் மொழிய வைத்திருக்கிறான், சொல்ல வைத்திருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் வெறுமனே உடம்பால் செய்யக்கூடிய அமல்களை மாத்திரம் பேசவில்லை, உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களை, உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களை, எங்களுடைய உள்ளத்தில் எப்படியான தன்மைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியான தன்மைகளை விட்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை குர்ஆன் மிக அதிகமாக தொழுகையை பற்றி பேசுவதை விட அதிகமாக, நோன்பை பற்றி பேசுவதை விட அதிகமாக, ஹஜ்ஜை பற்றி பேசுவதை விட அதிகமாக மனிதர்களுடைய உள்ளத்தினால் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 3 முக்கியமான நபிமார்கள், எங்களுடைய வரலாற்றிலே மிக அதிகமாக நாங்கள் பேசக்கூடிய நபிமார்கள் 3 பேர்களை மிக அதிகமாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான், ஏனைய நபிமார்களை விட அதிகமாக. முதலாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிக அதிகமாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் பேசி அவர்களுடைய பெயரில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் 34 சூறாக்களில் 136 இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. மிக அதிகமாக குர்ஆனில் பேசப்பட்ட நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 நபிமார்கள் ஒரே குடும்பத்திலே வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பால் அழிக்கப்பட வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அநியாயக்கார ஆட்சியாளன் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டு அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்ரூத் நினைத்தான், ஒரு நபியை நான் அழிக்கிறேன், ஒரு முஃமினை நான் அழிக்கிறேன், அழிக்க இருக்கிறேன் என்று நினைத்தான். அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து 6 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினான். 6 நபிமார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 6 நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பரம்பரையில் உருவாகியவர்கள். அல்லாஹ் உலகத்துக்கு சொல்கிறான், நீங்கள் ஒரு முஃமினை அழிக்க நாடினால் நான் 9 முஃமின்களை உருவாக்குவேன். நீங்கள் ஒரு நபியை அழித்தால் 9 நபிமார்களை நான் உருவாக்குவேன் என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா இப்படியான நபிமார்களுடைய சம்பவங்களின் மூலமாக குர்ஆனில் பேசிவிட்டு மிக அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 நபிமார்களும் ஒரு மனிதன் உள்ளத்தால் செய்ய வேண்டிய 3 அமல்களுக்கு முன்மாதிரியாக குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறார்கள். 3 நபிமார்கள் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள், உடம்பால் அல்ல. ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய 3 அமல்கள், 3 உணர்வுகள், 3 தன்மைகளுக்கு உதாரணமாக இந்த 3 நபிமார்களையும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாற்று நிகழ்வுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நான் அற்பமானவன், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று எப்போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, ஒரு முத்தீஆக, ஒரு கானித்தாக, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்போதும் நெருங்கக்கூடியவர்களாக, எல்லா சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து
உலகத்தில் எதையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு 85 வருடங்களுக்கு பின்னால் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். மனைவிமார்களால் சோதிக்கப்பட்டார்கள், குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லாமல் சோதிக்கப்பட்டார்கள், வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள், தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய சோதனைகளை பேசுவதை விட அதிகமாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசித்தார்கள். இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நேசர் என்று குர்ஆனில் பேசப்படுகின்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோடு வைத்திருந்த தொடர்பை, தாஅத் என்று சொல்கின்ற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை, அல்லாஹ் சொன்னால் நான் செய்வேன், என்னுடைய அறிவால் ஆராய்ச்சி செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொல்வதை நான் செய்வேன், அல்லாஹ் சொன்னதற்கு நான் கட்டுப்படுவேன். அதான் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் அல்லாஹ் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் இன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த முஸ்லீம் என்ற பெயரை வைத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு முஸ்லீம் எப்போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ஒரு முஃமினால் சுவர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விடயத்துக்கு முன்னுதாரணமாக குர்ஆனில் பேசப்படக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரக்குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர்களிடத்திலே காணப்பட்ட விசேஷம் என்ன? கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது எங்களுடைய ஞாபகத்தில் வருவது ஒரு விடயம்தான். அவர்கள் மிக அழகானவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை வைத்துத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பல இடங்களில் பேசியிருக்கிறான். குறிப்பாக சூரா யூசுஃபுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெளிரங்கமான அழகு, உடம்புடைய அமைப்பை, முகத்துடைய அழகை அல்லாஹ் பேசியிருக்கிறானே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தின் அழகை பேசுகின்றான். ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் மதிக்கப்படுவது வெறும் முகத்துடைய அழகினால் அல்ல, உடல் தோற்றத்தால் அல்ல, மனிதர்களுடைய உள்ளத்தை பார்க்குகின்றான். ஒரு மனிதன் உள்ளத்தால் என்ன அமல் செய்கிறான் என்பதை அல்லாஹ் பார்க்குகின்றான். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை ஓரிடத்தில் பேசுகின்றான் அல்லாஹ். பல இடங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தை பேசுகின்றான். உள்ளத்தில் காணப்பட்ட இறையச்சத்தை பேசுகின்றான். உள்ளத்தில் காணப்பட்ட பக்குவத்தை பேசுகின்றான். உள்ளத்தில் காணப்பட்ட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வை பேசுகின்றான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிவை பேசுகின்றான். உள்ளத்தில் இருந்த பொறுமையை பேசுகின்றான். ஒரு இடத்தில் மாத்திரம்தான் அவருடைய அழகை அல்லாஹ் பேசுகின்றான். இரண்டாவது, ஒரு முஃமினிடத்திலே காணப்பட வேண்டிய முக்கியமான பண்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பண்பு, அதுதான் அல் ஹஷ்யா. அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்வுடைய தன்மைகளை விளங்கி, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், தண்டிக்கக்கூடியவன், வாழ வைக்கக்கூடியவன், மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவன், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன், சோதனையும் ஏற்படுத்தக்கூடியவன். இரண்டு விதமான அல்லாஹ்வுடைய தன்மைகள். அல்லாஹ்வுடைய தன்மைகளை விளங்கி அல்லாஹ்வை பயப்படுவது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணினால் கவரப்பட்டார்கள், ஒரு பெண்ணினால் சோதிக்கப்பட்டார்கள், விபச்சார குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எல்லா விடயங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு வாலிபனாக வாழக்கூடிய நேரத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள். இந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பக்குவத்தை, அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த அச்சத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அதற்கு முன்மாதிரியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஹஷ்யத் என்று சொல்கின்ற, ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய, ஒரு மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய, ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அழிவை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஹஷ்யத் என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம். அல்லாஹ்வை பற்றி யார் அதிகமாக அறிந்து கொள்வார்களோ, அல்லாஹ்வை யார் அதிகமாக புரிந்து கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய குதரத்துக்களை, வல்லமைகளை, சக்திகளை, அற்புதங்களை எல்லாம் யார் அதிகமாக பேசுவார்களோ, விளங்குவார்களோ, அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுவார்கள். குர்ஆன் பேசுகிறது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. உலகத்திலே அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மிகவும் பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் உலமாக்கள்,
குர்ஆனை படித்தவர்கள், ஹதீஸை படித்தவர்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை விளங்கியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஹஷ்யத் என்று சொல்கின்ற பாவத்தை விட்டும் தனிமையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நாலாபுறங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் பாவத்துடைய சூழலில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை காத்துக்கொண்டார்கள், பாதுகாத்துக் கொண்டார். இதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட அச்சம். இதற்கு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றார். மூன்றாவது கண்ணியமானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை 136 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். இந்த சம்பவங்களுடைய சுருக்கம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையை உண்டாக்குவது. யகீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. யகீன் ஈமான் அல்ல, ஈமானை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. ஈமானுக்கு மேலால் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது யகீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்போது ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வாரோ அந்த நேரத்தில் உலகத்துடைய சோதனைகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், உலகத்தில் மனிதர்களால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் எல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமாக மாறிவிடும். அல்லாஹ்வை 100க்கு 100 நம்புகின்ற போது உலகத்தில் ஏற்படக்கூடிய நலவுகளாக இருக்கலாம், கெடுதிகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற செல்வமாக இருக்கலாம், ஒரு மனிதன் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய வறுமையாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாமல் எனக்கு எழுதப்படவில்லை, அல்லாஹ்வுடைய முடிவினால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக நம்புவது. இதற்கு உதாரணமாகத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை. அந்த நேரத்தில் கூட அழிவை கண்ணால் பார்க்குகிறார்கள், மரணத்தை கண்ணால் பார்க்குகிறார்கள், தோல்வியை கண்ணால் பார்க்குகிறார்கள். அந்த நேரத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன சொன்னார்கள்? அவருடைய சமூகத்தினர்கள் சொன்னார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், ஃபிரௌனிடத்திலே நாங்கள் பிடிபட்டு விட்டோம் என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? இல்லை, கால இன்னமா ய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், எனது ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இறை நம்பிக்கைக்கு உதாரணமாக, இறை நம்பிக்கைக்கு நமூனாவாக, முன்மாதிரியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணித்திருக்கின்றான். 3 தன்மைகள். ஒரு முஃமினுடைய வெற்றிக்கான அடையாளங்கள் 3 தன்மைகள். என்னுடைய வாழ்க்கையிலே 3 தன்மைகள் ஏற்பட வேண்டும். 1, எப்போதும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். 2வது, எப்போதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும், இரவிலும் பகலிலும், இருட்டிலும் வெளிச்சத்திலும், பிரயாணத்திலும் உள்ளூரிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவன் என்னை தண்டிப்பான், அவன் என்னை நரகத்துக்கு அனுப்பிவிடுவான், என்னை சோதித்து விடுவான் என்ற அச்சத்தோடு, பயத்தோடு, ஹஷியத்தோடு வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். 3வது, எங்களுக்கு உலகத்தில் என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும், என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், என்ன கஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாலும், எப்படியான சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாலும் நாம் நம்ப வேண்டும், இது அல்லாஹ்வுடைய முடிவினால், அல்லாஹ்வினால் எழுதப்பட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் நலவை வைத்திருக்கின்றான், வறுமையிலும் ஹைரை வைத்திருக்கிறான், மரணத்திலும் ஹைரை வைத்திருக்கிறான், நோயிலும் ஹைரை வைத்திருக்கிறான், கடனிலும் ஹைரை வைத்திருக்கிறான், குடும்ப பிரச்சினையிலும் ஹைரை வைத்திருக்கிறான் என்று எப்போதும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய சஃபைகளில் நபி அவங்க ஒரு துவா ஓதுவாங்க. அநேகமான சஃபைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துவாவை ஓதாமல் அந்த சஃபையை முடிக்க மாட்டாங்க. இதை சொல்கிறது யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு யார்? அஷத்து சஹாபதி தாசியம் பி ரசூலில்லாஹ். சஹாபாக்கல்ல நபி அவங்களை 100க்கு 100 அணுவாக மிக அதிகமாக நபியுடைய சுன்னாக்களை தேடி பின்பற்றக்கூடிய சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு முக்கியமாக நபியுடைய சுன்னாவை நேசித்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அநேகமான சஃபைகளில் அந்த சஃபையை முடிக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா ஓதுவாங்க. அந்த துவாவில்
நபி அவங்க 3 விஷயங்களை கேட்டாங்க. அந்த துவா முழுமையாக பாடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தமிழால் நாங்கள் அந்த 3 விஷயத்தையும் கேட்குறத பழக்கத்தில் கொண்டு வரோம். சொன்னாங்க, முதலாவது அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக் மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக். யா அல்லாஹ், எனக்கு நீ உன்ட பயத்தை எனக்கு தரணும், என் உள்ளத்தில் உன்ட பயம் ஏற்படணும், ஹஷியத் ஏற்படணும், உன் மீது அச்சம் ஏற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்படியான அச்சம்? நபி அவங்க அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக். யா அல்லாஹ், அந்த அச்சம் பாவத்தை விட்டு என்னை தடுக்க வேண்டும், ஹராமான பார்வையை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், ஹராத்தை கேட்பதை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், ஹராத்தை பிடிப்பதை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், ஹராமான விடயங்களுக்கு நான் நடப்பதை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், பாவங்களை விட்டு பாதுகாக்குகின்ற அளவு உன்னுடைய அச்சத்தை எனக்கு தருவாயாக. அழகான துவா. இது யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முன்மாதிரியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. ரெண்டாவது, அமின் தாஅத்திக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக். யா அல்லாஹ், உன்ட சொர்க்கத்தை அடையிறதுக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல வாழணும். லேசா சொர்க்கத்துக்கு போகலாது. உலகத்தில் ஒரு துண்டு ரொட்டிக்கு எத்தனையோ முயற்சி செய்கிறோம், ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோம். அழிவே முடிவே இல்லாத அந்த இன்பத்தை இலகுவாக அடைந்து கொள்ள முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற உலகத்தில் வாழ்ந்தால்தான் அந்த சொர்க்கத்தை என்னால் அடைய முடியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த அழகான முன்மாதிரியை, அழகான அந்த தன்மை அல்லாஹ்விடத்தில் இரண்டாவது கேட்டார்கள். வமின் தாஅத்திக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக். யா அல்லாஹ், எந்த இத்தாஅத், எந்த தாஅத், எந்த வணக்கம் உன்னுடைய சொர்க்கத்தின் பக்கம் என்னை இட்டு செல்லுமோ, சொர்க்கத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போகுமோ, அந்த தாஅத் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டை, நன்மைகளை நேசித்து நன்மைகளை செய்யக்கூடிய அந்த தாஅத்தை எனக்கு நீ தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தன்மையை அல்லாஹு தாலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஃபைகளிலுமிருந்து விடை பெற்று செல்கிற போது அந்த துஆவை ஓதுவார்கள். மூன்றாவது, வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா. யா அல்லாஹ், எனக்கு நீ உன்னுடைய நம்பிக்கையை தா, உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ எனக்கு தர வேண்டும், என்னுடைய உள்ளத்திலே நீ யகீனை ஏற்படுத்த வேண்டும். அந்த யகீனுடைய பிரயோசனம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா. யா அல்லாஹ், அந்த நம்பிக்கை என்ற உள்ளத்தில் ஏற்பட்டா, அந்த யகீன் என்ற உள்ளத்தில் ஏற்பட்டா, உலகத்துடைய சோதனைகள், உலகத்துடைய பிரச்சனைகள், உலகத்துடைய நெருக்கடிகள் எல்லாம் எனக்கு சாதாரணமாக மாறிவிடும். மரணமா? எல்லாரும் மௌத்தாகத்தான் வேணும். நஷ்டமா? அல்லாஹ்வினால் எழுதப்பட்டிருக்கிறது. நோயா? நபிமார்கள் நோயால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உன்னுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய கலா கதிரை பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு, உன்னுடைய விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை என்னுடைய உள்ளத்திலே நீ தர வேண்டும். அதன் மூலமாக உலகத்துடைய சோதனைகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கள் எல்லாம் எனக்கு சாதாரணமாக ஆக வேண்டும், இலகுவாக ஆக வேண்டும், சிம்பிள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குர்ஆன் பேசுகின்ற அந்த அழகான முன்மாதிரியை, யகீனை அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு அந்த துஆவுடைய நடுப்பகுதியிலே வமத்திஅனா பி அஸ்மாஇனா வ அப்சாரினா வ குவ்வாத்தினா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் ஹஷியத் ஏற்பட வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் தாஅத் ஏற்பட வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் யகீன் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய செவிப்புலன், காது நல்லா கேட்குது, செவிப்புலன், இது ஓண்ட நிஅமத். இந்த நிஅமத்தை யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எனக்கு தந்திடு. ரெண்டாவது, அபுசாரினா, யா அல்லாஹ், இந்த கண் பார்வை மிகப்பெரிய நிஅமத், கண் பார்வை பெரிய நிஅமத். இந்த கண் பார்வையில் எந்த குறையும் ஏற்படாமல், கோளாறும் ஏற்படாமல், பலகீனமும் ஏற்படாமல் நீ பாதுகாத்துடு. மூணாவது, குவ்வாத்தினா, யா அல்லாஹ், எங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய பலகீனங்களை விட்டு நீ பாதுகாத்து உடம்புல சக்தியத்தா. எனவே எங்களோட பார்வைகளின் மூலமாக, எங்களோட செவிப்புலங்களின் மூலமாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்த உடம்பில் தந்திருக்கக்கூடிய சக்தியின் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை ஏற்று அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களிடத்தில் காணப்பட்ட அந்த அழகிய பண்பாடுகளை, அழகிய தன்மைகளை, உள்ளம் சார்ந்த அமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
யார் உலகத்தில் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நிஅமத்துக்களை கண் பார்வையாக இருக்கலாம், செவிப்புலனாக இருக்கலாம், உடம்புடைய சக்தியாக இருக்கலாம், இவைகளை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 5 விதமான நன்மைகளை, பிரயோசனங்களை, வெற்றிகளை உலகத்திலே கொடுப்பான். முதலாவது சொன்னார்கள், ரியாஅன் ஃபில் வஜ், அல்லாஹ்வோடு தொடர்புபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாமல் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவருடைய முகத்திலே மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் பிரகாசத்தை உண்டாக்குவான். வனூரன் ஃபில் கல்ப், இரண்டாவது உள்ளத்தில் அல்லாஹ் ஒளியை உண்டாக்குவான். வஸஅத்தன் ஃபிர் ரிஸ்க், மூணாவது ரிஸ்கில், தொழிலில், வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். நாலாவது வகுவத்தன் ஃபில் பதன், உடம்புல சக்தியை அல்லாஹ் உண்டாக்குவான். 100 வயசு அடைஞ்சாலும் அவருடைய உடம்பால் செய்யக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பான். 5வது சொன்னாங்க வ மஹப்பத்தன் ஃபி குலூபில் ஹல்க், அடியார்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றி உண்டான அன்பை, நெருக்கத்தை, பாசத்தை, நல்லெண்ணத்தை அல்லாஹ் போட்டு விடுவான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் ஓதுவதைப் போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தையும், இரண்டாவது அல்லாஹ்வை பற்றி அதிகமாக விளங்கி தெரிந்து அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும், மூன்றாவது உலகத்தில் என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும், என்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வினால் எழுதப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது, அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற யகீனை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கள் மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم.